வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கப்பவே எனக்கு கிளியராக புரியுது. நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். 2024 நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்டில் தான் ரிஸ்க் ரொம்ப கம்மி. என்ன தான் அதில் ரிஸ்க் கம்மியாக இருந்தாலும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம், ஏன்னா அதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஸ்கே டாக்ஸஸ் தான். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் நிறைய டாக்ஸஸ் பே பண்ணி ஆகணும். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் நிறையாவே டாக்ஸஸ் பே பண்ணணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சரி, அதே ப்ராப்பர்ட்டி விற்கும்போது சரி, நீங்கள் நிறைய டாக்ஸஸ் பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 5 lakhsக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஸ்டாம்ப் ஒர்க், இது எல்லாமே சேர்த்து உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 7 lakhsக்கு வந்துடும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கம்மியாக இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியே அதை வாங்குற மாதிரி இருக்குது. அதுவே இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நிறைய டாக்ஸஸ் பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு டேக்ஸ் பே பண்ணணும். இது கூடவே இப்போ நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸஸ் கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். அடிஷ்னலாக நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டியோட கைட்லைன்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செல் பண்ண முடியும். இது என்ன கைட்லைன்ஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அண்ட் லொக்கேஷன் இதை பொறுத்து கவர்மெண்ட் ஒரு பேசிக் பேவை செட் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூக்கு கீழே நீங்கள் செல் பண்ணாலுமே நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ்ன்னு பே பண்ணுறப்போ இந்த கைட்லைன்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண முடியும். ஸோ என்னதான் உங்கள் வேல்யூ கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க மட்டும்தானே பிரச்சனை வரும், அது ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது எந்த ப்ராப்ளமும் வராதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு தான். ஏன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அதாவது நீங்களே உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ண போகிறீங்க, வேறு யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி வரும். அதுக்குமே சர்டன் டேக்ஸஸ் நீங்கள் பே பண்ணணும். இதுவே உங்கள் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, யாருக்காவது நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லை கொடுக்குற பிளானில் இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸஸும் நீங்கள் பே பண்ணியே ஆகணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஓவராலாக ஒரு லேண்டை நீங்கள் வாங்குறதுலேருந்து அதை விற்கிற வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸஸ் பே பண்ணியே ஆகணும். ரெண்டாவது ரிஸ்க்குன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் ஃப்ளெக்சிபிள் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க, டக்குன்னு உங்களோட அவசரத்துக்காக நீங்கள் அதை விற்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்ச டைமில் அதை கண்டிப்பாக விற்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையர் வரணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ண முடியும். ஆனால் அதே இது நீங்கள் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக அதை கேஷாக மாற்றிக்கலாம். ஆனால் அதே இது ரியல் எஸ்டேட்டில் சத்தியமாக முடியாது. ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதில் நிறையவே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கும்போது சரி, அது செல் பண்ணும்போதும் சரி, கண்டிப்பாக அதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம சென்னை மாதிரி இருக்கிற சிட்டிஸில் அது அவ்வளோவா தெரியாது. அதே இது நீங்கள் ஒரு ரூரல் ஏரியா, ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பயங்கரமாக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹையர் அஃபிஷியலில் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கன்சல்ட் பண்ணி தான் உங்களோட லேண்டை நீங்கள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதே இது நீங்கள் கோல்டு இல்லை உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுமே இன்டர்ஃபியர் ஆகாது. நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக அதில் பண்ண முடியும். இந்த ரிஸ்க்கு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு தான். கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹைவே எக்ஸ்பேன்ஷன், நம்ம மெட்ரோ ஒர்க்ஸ், இந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாலுமே அதனாலையுமே நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரிஸ்க்கு ஜாஸ்தி தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஹைஃபை சிட்டியில் நீங்கள் ஒரு மெயின் ரோட்டில் நீங்கள் ஹைவே ரோட் கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்போ இப்போ சடனாக ஹைவே எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, அதில் உங்கள் லேண்டுமே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ கவர்மெண்ட் எந்த ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் உங்கள் லேண்டை அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் அகெயின்ஸ்டாக ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அஃபிஷியலாக போகலாம். பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களால் வெறும் காம்பன்சேஷன் மட்டும்தான் கிளைம் பண்ணிக்கவே முடியுமே தவிர உங்களால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றிக்க முடியாது. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ரிஸ்க் தான். ஸோ இவ்வளோ நேரம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குதுன்னு நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ் வேஸ் இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ரீசன்னு பார்த்தா டெவலப்மெண்ட். ஒரு சிட்டி டெவலப் ஆகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுமே அங்கே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சென்னை மாதிரி ஒரு ஹைஃபை சிட்டியில் நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சென்னை மாதிரி ஒரு சிட்டி, டெவலப்டு சிட்டியில் எப்போவுமே ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது ரீசன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன். வருஷம் நம்மளோட பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது. ஸோ நம்மளுக்கு தங்குறதுக்கான இடமும் ஒரு டிமாண்டாகவே இருக்குது. இந்த ரீசனுக்காக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எப்போவுமே க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்குதே தவிர அது என்றைக்குமே டிக்ரீஸ் ஆகாது. அதனாலேயே நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட உங்களால் அதில் ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 lakhsல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு நல்ல ஹைஃபை சிட்டியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 yearsலேயே உங்களால் அதில் ப்ராஃபிட் எக்கச்சக்கமாக எடுக்க முடியும். ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் ஆர் ட்ரிபிள் த அமௌண்ட்டு தான் நீங்கள் ப்ராஃபிட்டாகவே எடுப்பீங்க. ஸோ என்றைக்குமே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதில் என்னென்ன ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நானும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.